அதே ஊர் அந்த ஏரியாவுக்கு பாந்தா டிஸ்ட்ரிக்கு 2007 ஒரு இந்திய துணை தேர்தல் ஆணையராக நான் ஹெலிகாப்டரில் போய் இறங்குறேன். என் கூட எங்கள் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அனுஜ் பிஸ்னோயின், அவர் அதுக்கு பின்னால் வந்து பாதுகாப்பு துறையினுடைய செயலாளராக இருந்து டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் செக்ரட்டரியாக இருந்து ஓய்வு பெற்றார். அவர் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர், நான் வந்து டெப்டி எலெக்ஷன் கமிஷனர் இன்சார்ஜ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். அங்கே போய் இறங்குறோம். அந்த பாந்தா டிஸ்ட்ரிக்கு நாங்கள் அந்த கலெக்டரை பார்த்து அதே டிஸ்ட்ரிக்கு இப்போ வந்து நான் அதை ரிவ்யூ பண்ண போகிறேன். உத்தரப்பிரதேசம் ஃபுல்லாக நான் தான் தேர்தல் நடத்துகிறேன். 70 மாவட்டத்துக்கு போயிருக்கேன். அப்போ போய் எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சம்பல் பள்ளத்தக்க கொள்ளைக்காரர்கள் அவங்க அந்த தேர்தலில் எப்படி தலையிடுவாங்க, எப்படி யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரும்போது அங்கே வெளியில் வர்றேன். எனக்கு அப்போயும் ஹிந்தி பேச தெரியாது. திடீர்னு ஒருத்தர் பத்திரிகைக்காரங்களாம் அந்த மாதிரி சிலர் கேமரா வச்சுட்டு சிலர்லாம் மைக்கு வச்சுட்டுருந்தாங்க. என்கிட்ட பேசும்போது ஒருத்தர் மட்டும் திருப்பி வணக்கம் வணக்கம் சொல்லியிருந்தார். வணக்கம், அவரா நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. என்னடா அது, இங்கே பாந்தாவில் வந்து ஒருத்தர் வந்து நம்மளை இடையில வணக்கங்கிறாரு, நல்லா இருக்கீங்களான்ட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு வரும்போது என்னங்க வணக்கம்னு சொன்னீங்கிறேன். எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும், நான் உடம்பு சரியில்லாதப்போ வேலூரில் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருந்தேன், தமிழ்நாட்டுக்காரங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னாரு. அப்பயும் எனக்கு ஹிந்தி தெரியாது. சரி பரவாயில்ல, நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் இருக்காருன்ட்டு. அது நான் வந்து அதை வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையாக தெரியல. நான் வந்து ஒரிசாவில் வேலை பார்த்தேன். அதனால் ஒரே மொழியை கற்றுக்கிட்டேன், எழுதுவேன், பேசுவேன், படிப்பேன். அதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் புத்தகமாக வந்திருக்கு. இதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் எனக்கு வேலை போட்டதா நான் ஹிந்தி கற்றுருந்துருவேன்.